இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலேருந்து ஒரு செய்தி வெளியீடு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது தொகுதி 4 குரூப் 4ல் வந்து அடங்கிய கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், கள உதவியாளர், வரித்தண்டலர், நிலை வரித்தண்டலர், அப்புறம் பண்டக காப்பாளர், இந்த பதவிக்கு வந்து நேரடி நியமனம் செய்ய பொருட்டு வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து 30/3/2022 அறிவிக்கை எண் 7/2022 வாயிலாக விண்ணப்பங்களை வந்து ஆன்லைன் மூலமா கேட்டிருந்து. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா 24/7/2022 வந்து இதுக்கான எக்ஸாம் நடந்தது. இந்த எழுத்து தேர்வில் விண்ணப்பதாரர்கள் பெற்ற மதிப்பெண் மற்றும் தரவரிசைகள் வந்து 24/3/2023 அன்று தேர்வாணைய இணையதளத்திலேருந்து வெளியிடப்பட்டிருந்தன, அதாவது போன வருஷம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4ல் வந்து இளநிலை உதவியாளர் பதவிக்கான 3ஆம் கட்டட மூலச் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு வந்து வர்ற 8/3/2024 வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து சென்னையில் நடக்குது அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மூலச் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு அழைக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் மதிப்பெண்கள், ஒட்டுமொத்த தரவரிசை எண், காணி பணியிடங்களின் அடிப்படையில் வந்து தயாரிக்கப்பட்ட தற்காலிக தெரிவாளர்களின் பட்டியல் வந்து தேர்வாணைய இணையதளத்தில் வந்து வெளியிடப்பட்டுள்ளது. 3ஆம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கான நாள், நேரம் மற்றும் விவரங்கள் அடங்கிய அழைப்பு கடிதம் வந்து உங்களுடைய இமெயில் ஐடிக்கும் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி கவர்மெண்ட் அந்த வெப்சைட்டில் இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஸோ மூல சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கான அழைப்பாணை தனிய தபால் மூலமாக அனுப்பப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மூல சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு பங்கேற்க அழைக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் வந்து எழுத்து தேர்வில் அவரவர் பெற்ற மதிப்பெண்கள், ஒட்டுமொத்த தரவரிசை, இடஒதுக்கீடு விதிகள், விண்ணப்பத்தில் அளித்துள்ள தகவல்களுக்கு ஏற்ப கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்படுவர். எனவே அழைக்கப்படும் அனைவருக்கும் கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட்டு பணி நியமனம் வழங்கப்படும் என்பதற்கான உறுதி அளிக்க இயலாது என தெரிவிக்கப்படுகிறது. விண்ணப்பதாரர்கள் வந்து இந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வரல அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இதில் சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய நேம் லிஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தெரிஞ்சுக்கலாம்.